தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த கார்னர்ஸ்டோன் லெசன் இதன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் தலைப்பானது என்ன அப்படின்னா, லவ் பவர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். லவ் பவர் என்ற தலைப்பில் நமக்கு இந்த வார பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பை மையமாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அன்பின் வல்லமை. அன்பு தானே எல்லாமே இந்த உலகத்தில். எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சமரசமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் அதில் அடக்கிடலாம். அன்பு என்கிற விஷயத்தில் தீர்க்க தரிசனங்களானாலும் சத்தியங்களானாலும் எதிர்காலமானாலும் நிகழ்காலம் வருங்காலம் இது எல்லாவற்றையும் அன்பு என்கிற அந்த ஒற்றை சொல்லில் அடக்கிவிடலாம். அதற்கு நமக்கு முன்னுதாரணமாக இன்னும் சொல்லப்போனால் புதிய ஏற்பாடில் வாசிக்கிறது போல அன்பை நமக்கு விளங்க பண்ணினவர் தேவன். இந்த அன்பை நமக்கு கற்றுத்தந்தவர் தேவன். இந்த அன்பிலிருந்து நாம் எப்படியாவது விடுபட்டு விட வேண்டும். இந்த அன்பிலிருந்து நாம் பிரிந்து செல்ல வேண்டும். இந்த சுபாவம், இந்த குணாதிசயம் நம்ம இடத்தில் இருந்து விடக்கூடாது என்பதற்காக பிசாசு பல்வேறு சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் செய்து கொண்டே வருகிறான். யுகம் நெடுகிலும் அதிலெல்லாம் சிக்கி விடாமல், இதிலிருந்தெல்லாம் அகப்பட்டு விடாமல், இந்த நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகத்தான ஒரு ஈவு, மகத்தான ஒரு கிருபை, மகத்தான ஒரு ஆயுதமாகி இந்த அன்பை குறித்து தான் நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இந்த பாடத்திற்காக நன்றி. இப்பொழுதும் நாங்கள் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீர் என்ன எங்களுக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய மரண வசனமே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துலேருந்து தான், யோவான் எழுதின நிருபத்திலிருந்து அவர் கொடுத்துருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதுதான் நம்முடைய மனப்பாட வசனமாகவும் இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னமும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த 2 வசனங்களில் ஏகப்பட்ட விஷயங்களை யோவான் உள்ளடக்கி இருக்கிறார் இந்த 2 வசனங்கள்ல. ஆனால் இதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, பரிணாமங்கள். மனிதன் இப்போ மனுஷன் சொல்லிட்டு இருக்கான்ல, நாகரிகம் என்கிற வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு, அந்த பரிணாமம் இல்லை. மனிதன் எந்த நிலையில் இருந்தான், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறான், மீண்டுமாக எந்த நிலையில் இருப்பான் அப்படிங்கிறதையும் யோவான் ரொம்ப அருமையாக இந்த 2வது வசனத்தில் சொல்லியிருக்கார். இப்படி இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்பதையும் அவர் சொல்லி காட்டுகிறார். அது இனி எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இனி எப்படி இருக்கிறோம் என்பதை ஓரளவு நம்மால் யூகிக்க முடியும். அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு தேவனுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு பங்காற்றுகிறது என்பதை இந்த 1-2 வசனங்களில், இந்த முதல் 2 வசனங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் மிகவும் பைபிளில் ரொம்ப பிடிச்ச சீஷர்கள் யார் அப்படின்னா, நிறைய பேர்களை சொல்லுவாங்க. அதில் எல்லாத்துக்கோட மனசுலையும் இந்த யோவானுங்கிற பேர் இருக்கும். ஏன்னா இவர் தேவனுக்கு அன்பான சீஷன். ஆப்வியஸாக அப்போ நமக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். மற்ற சீஷர்கள் எழுதாத சில முக்கியமான கருத்துக்களை இந்த யோவானுடைய சுவிசேஷத்தில் நம்மால் பார்க்க முடியும். வெளிப்படுத்துதலை எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபை உயர்த்தி பிடிக்கிற சத்தியமானது அந்த வெளிப்படுத்துதல் சுவிசேஷங்கள், தீர்க்க தரிசனங்கள். அதை எழுதியவர் இவர்தான். ஆக இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் தேவன் அவரை கொண்டு எழுதினதுனாலே அவரை நமக்கு எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனால் அவர் இந்த யோவான் 1 யோவான் 2 யோவான் மற்றும் 3 யோவான் ஆகிய நிருபங்களில் அவர் சில காரியங்களை முக்கியப்படுத்தி எழுதுகிறார். அதை தான் இன்ற வாரம் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 3 பகுதியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல, காட் இஸ் லைட், தேவன் ஒளியாய் இருக்கிறார். 2வது பகுதி, காட் இஸ் லவ், காட் லவ்ஸ் அஸ், so do we. தேவன் அன்பா இருக்கிறார், நாமும் அப்படியே இருக்க வேண்டும், so do we. 3வது, God is truth,
தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்லது சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 பகுதிகளுக்குள்ளாக இந்த யோவான் இந்த நிருபத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் முதலாவது நான் இந்த நிருபத்தை அந்த வசனத்தை நம்ம வாசித்து திருப்பி இதுக்கு வருவோம். இவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்கள். அதுவும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு வசனமாக இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போமே. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற. எத்தனை வார்த்தைகள் அவர் சொல்கிறார் பாருங்க. அது ஆதி முதல்லே இருக்கு. அப்புறம் அதை நாங்கள் கேட்டிருக்கோம், கேட்டோமா இல்லையே, சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் கண்டதும், எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் நோக்கி பார்த்தோம். எத்தனை விஷயத்தை அவர் உள்ளடக்கிறாரு பாருங்க. நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் தான் ஆதி, இதெல்லாம் யோவான் 1ஆம் ஆதி முதல் இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லுவார். அவர் ஆதி முதல் இருக்கிறார். இப்போ நாங்கள் கேட்டதும் எங்களுக்கு போதிக்கப்பட்டு வந்தது. எங்களுக்கு, அதாவது கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அவர் எப்படியெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துகிறார் பாருங்க. நாங்கள் கேட்டதும், நாங்கள் இல்லை, எங்கள் பிதாக்கள் கேட்டதுமான, அவர் வழியே நாங்கள் கேட்டதுமா இருந்த, அப்புறம் எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டோம் எங்கள் கண்களினாலே இவர் தான் மேசியா என்று. அதோடு இல்லை, நாங்கள் நோக்கி பார்த்தோம், நாங்கள் நோக்கி பார்த்து வைத்தார் அவர். நோக்கி பார்த்ததும் கடைசியாக நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைகள், எங்களோடு ஒருவராய் மனுஷிய முறையில் மனுஷருக்கு மனுஷராய் நாங்கள் தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்தே உங்களுக்கு எழுதிக்கிறோம். என்றால் அவர் வாழ்ந்த அந்த கால AD 80s 90s அந்த டைமில் இவர் கிறிஸ்து அல்ல, இவர் மேசியா அல்ல, இவர் தேவனுடைய குமாரன் அல்ல என்பதை வாதிட்டார்கள். அப்படி பேசியவர்களை கொலை செய்தார்கள். எத்தனையோ நம்ம எல்லா சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படி மரித்திருக்கிறார்கள் இரத்த சாட்சியாக. அந்த காலகட்டத்தில் இவர்தான் தேவன், இவர்தான் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா என்பதை யோவான் தன்னுடைய எல்லா நிருபங்களிலும் ஆணித்தரமாக நிரூபிக்கிறார், ஊர்ஜிதப்படுத்துகிறார். அப்படியாக இதையும் இப்படியாகவே தொடர்ந்து வாசிக்க முடியும். அதன் தொடர்ச்சியாக 5ஆம் வசனத்தில் அவரை குறித்து எழுதுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்ன சொல்றார். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளே இல்லை. இதை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க சின்ன வயசில், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை. ஒரு அப்பா இருந்தாராம், அவரோட ஒரு 3 பசங்கிட்டும் 3 ரூம் கொடுத்து, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க, யார் ரொம்ப அதிகமாக இந்த ரூமை ஃபில் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல் பையன் வேகமாக போய் விலையுறந்த பொருட்கள்லாம் வாங்கி அடுக்கி ஃபில் பண்ணி வைக்கிறான். ஃபுல்லாக அங்கே இங்கேன்னு வச்சு ஒரு இதெல்லாம் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கிறான், விலையுறந்த பொருட்கள்லாம் வாங்கி. 2வது பையன் என்ன பண்ணால், ஒரு பெட்டி பாக்ஸ் வச்சா ஈஸியாக ஃபில் ஆயிரும். நம்ம எப்படி இந்த விலையுறந்த பொருட்கள்லாம் அதெல்லாம் இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும், அதெல்லாம் சிமெட்ரிக்கலாக இருக்காது, சிலது இர்ரெகுலராக இருக்கும், டயகனலாக இருக்காது, அதில் எங்கேயாச்சும் கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயராக வாங்கி ஃபுல்லாக அடுக்கிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெட்டிகளாக வாங்கி ஃபுல்லாக அடுக்கி வச்சிடணும். 3வது பையன் எதையுமே வாங்கவே இல்லை. என்னடா இவங்க இந்த முதல் 2 பசங்க பார்த்துட்டே இருக்குன்னா இவன் எதுவுமே வாங்கவே இல்லையே அப்படின்னு. நேரம் வந்துச்சு, அப்பா போய் பார்க்குறாரு. முதல் பையன் அப்படியே விலையுந்த பொருட்கள்லாம் வாங்கி அந்த ரூமை ஃபுல்லாக பண்ணுறான். திறந்தோடனே அப்படியே விலையுந்த பொருட்களாக இருக்குது அங்கங்கே. சரின்னு பார்க்குறாரு. 2வது போய் பார்க்குறாரு. அவன் ரொம்ப நேர்த்தியாக இன்னும் கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாம் பாக்ஸை வச்சு இது பண்ணிட்டான். 3வது பையன் ரொம்ப சிம்பிளாக அந்த ரூமுக்கு ஒரு விளக்கு வாங்கி போட்டான். ஒரு விளக்கு வாங்க, அதுலேருந்து வந்த வெளிச்சம் அந்த ரூமை ஃபுல்லாக நிரப்பிட்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆக இருளை அகற்றுவதற்கு நாம் மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை. இருள் போகணும், என்ன பண்ணலாம், அது அப்படி இப்படி. அந்த இடத்தில் வெளிச்சம் என்று ஒன்று இருந்தால் அங்கே இருளுக்கு அவசியமே இல்லை. வெளிச்சம். அதனால தான் பார்க்குறோம், அவர் பாவம் அறியாதவர், அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் சேரவும் சேராது என்று நாம் பார்க்குறோம். அதுதான் தேவன் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார்.
பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பூமியில் மனுஷனாக வாழும் பொழுதும் அவரிடத்தில் பாவம் கிட்டி சேரவில்லை. ஏன் என்றால் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளி. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவரோட ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அவரோட ஐக்கியமாக இருக்குன்னு சொன்னால், அவரோட ஐக்கியமாக இருந்துட்டு இருளையும் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா எப்படிப்பா? நீங்கள் பொய் சொல்கிறதா தானே அர்த்தம். இருள் வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் இருளும் உங்கள் கூட இருக்குன்னா என்னப்பா, இது எப்படி சாத்தியமாகும்? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காதே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது வாசிக்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய வசனத்தை கை கொள்ளும் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவர்களுக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இங்கே ரெண்டாவது ஒரு விஷயத்தை, அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி தெரிந்து கொள்ள முடியும் வெளிச்சம் இருக்குன்னு? அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்பட்டிருக்கு. அதனால் அவருடைய குமாரனையே அவர் தந்து சிலுவையில் பலியாகி இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளையாகி உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால்? அன்பு இருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இடத்துல அன்பு இருக்கா, அன்பு இல்லாமல் இருக்குமா? யார்கிட்டயே சொல்ல முடியுமா உங்ககிட்ட அன்பு இல்லைன்னு? சண்டைக்கு வந்துடுவாங்க. அன்பு இல்லைன்னு நீ பார்த்தியாடா அப்படின்னு சண்டைக்கு வந்துடும். எல்லா இடத்துல அன்பு இருக்கா? இருக்கு. அதை எவ்வளவு நாம் வெளிக்காட்டுகிறோம் என்பதில் தான் அதோடைய தாற்பயம் இருக்குது. எங்கள் இடத்துல அன்பு இருக்கா? இருக்கு. நான் 100% இருக்கா? இருக்கு. இல்லை 50% இருக்கா? இருக்கு. எவ்வளோ வேணா இருக்கு. ஆனால் அதில் எத்தனை பெர்சன்டேஜ், எவ்வளவை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுல இருக்கு. அவரிடத்தில் அன்பு இருந்து வெளிப்படுத்தினார். எப்படி? தன்னையே அர்ப்பணித்து அதை வெளிப்படுத்தினார். அன்பு என்னதென்று விளங்க பண்ணினார் தேவன். இப்போ நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன், என்னிடத்தில் அன்பு இருக்குது. நான் எப்படி அதை எப்படி காட்டுறேன்? என்னுடைய அப்பா அம்மா சொல்லும் பொழுது நான் எவ்வளவு அன்பாய் அதுக்கு கீழ்ப்படுகிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இஷ்டம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை பண்ணால் நான் எவ்வளவு அன்பாக அதை சகிச்சு கொள்கிறேன். டீச்சர் ஒரு விஷயத்துக்காக என்னை திட்டிருக்காங்களா, என்னை கண்டிச்சிருக்காங்களா, நம்முடைய மேம்ஸ், ப்ரொஃபஸர்ஸோ டீச்சர்ஸோ திட்டுறாங்க அப்படின்னா கரெக்டாக தான் திட்டியிருப்பாங்க. அவங்க மேலே கோவம் வருதா, இல்லை அதை நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? கொஞ்சம் நாள் கழித்து யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், கரெக்டாக தான் திட்டிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் கோவம் வருது. அதை எவ்வளோ வெளிக்காட்டுறோம்? அன்பு என்கிட்ட இருக்குது, சரி, அதை எவ்வளோ வெளிக்காட்டுறோம்? கடைசியாக பார்த்தோம் என்றால் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்க முடியும். அதை தான் நம்ம மனப்பாட வசனமாக கூட வாசிச்சிருப்போம். அதோட தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒளியிலேருந்து பார்த்தோம். அவர் ஒளியாக இருந்தார், நம்ம எப்படி இருக்கோம்? நம்மகிட்ட ஒளி இருக்கா, இல்லை அப்பப்போ கொஞ்சம் இருளையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கோமா? அப்படி ஒரு ஸ்டேட்டே இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அன்பை குறித்து பார்த்தோம். அன்பு, அவர் அன்பாக இருக்கிறார், நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, சரி, அதை எவ்வளோ வெளிக்காட்டுறீங்க? அப்படி வெளிக்காட்டலையா? அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மூன்றாவது, அவரிடத்தில் கீழ்ப்படிந்தால், அவரை அறிந்திருப்போம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 6வது அதான் நம்ம வாசித்தோம். அப்போ நீங்கள் உங்களிடத்தில் உண்மை இருக்கிறது என்றால் பொய் என்ன பண்ணக்கூடாது? அப்படி ஒருவேளை நீங்கள் பொய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவரை தெரியவும் இல்லை, நீங்கள் அவரை பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அன்பு தான். கற்பனை நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. உன் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த அன்பில் கொண்டு வந்து முடிச்சிடறாங்க. நம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது, அந்த அன்பை உணரும் பொழுது, அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது அந்த முதல் 4 கற்பனைகளை நாம் சரியாக கடைபிடிப்போம். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக இருக்கிறன்னா மிச்சம் 6 கற்பனை நமக்கு வந்து, அது 2 கற்பனை இல்லை, அது ஒரே கற்பனை தான். இதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனைன்னு தான் அவர் சொல்கிறார். அது இந்த ஒரு கற்பனையில் தவறிட்டா இன்னொரு, நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன், சக மனுஷன்ட்டு அன்பாக இல்லை அப்படின்னா போச்சு. அப்போ நான் தேவனிடத்திலும் அன்பாக இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நான் சக மனுஷன்ட்டு அன்பாக இருக்கிறேன், ஆனால் தேவனிடத்தில் அன்பாக இருக்க முடியல, கொஞ்சம் ஏதாவது அந்த கற்பனையில் இருக்குன்னா அப்போனா இங்கேயும், ஏன்னா இது ரெண்டும் இன்டர்லிங்க்டு வித் ஈச் அதர் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல இடறினாலும், ஸ்லிப் ஆனாலும் இன்னொன்றும்
அங்கே தேவன் அன்பாக இருக்கிறார். அவரை அறிந்தோம் என்று அவரை அறிவோம் என்று சொல்லுகிற நாமும், அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாமும் இந்த காரியங்களில் எவ்வளவாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கதை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செஞ்சேன். ஷார்லட் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க நல்ல எஸ்ஏஸ் எழுதுவாங்க. ஒரு ஏர்லி 30s இவங்களுக்கு ஒரு நோய் வந்துடுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சரியாகிறோன்னு இல்லை, ரொம்ப அப்பப்போ வரும், சரியாக அந்த மாதிரியான ஒரு பாஸ்டர் வராரு. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணுறாரு. சரி, ஜோம் பண்ணிட்டு போகும்போது, நீ ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒன்று ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். முற்றிலுமாக நீ அறிக்கை செஞ்சுட்டு நீ உன்னோட பாவங்கள் எல்லாம் விட்டுரு, ஆண்டவரத்தில் அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று அப்படி. உங்களுக்கு கேட்டோன்னா கோவம் வந்துடுச்சு. என்ன பார்த்து இப்படி சொல்லலாம்? பாஸ்ட் மேலே கோவப்பட்டுட்டு அமைதியெல்லாம் இருக்காங்க. நாட்கள் கடந்து போகுது. கொஞ்சம் நாள் கழித்து யோசித்து பார்க்குறாங்க, ஒருவேளை அவர் சொன்னது சரிதானோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து விடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பாடல் எழுதுகிறாங்க, கிறிஸ்தவ. அவர்கள் எழுதிய அந்த பாடல் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களை அறிந்து கொண்டிருக்க அந்த ஒரு பாடல் உதவியாக இருந்துச்சு. சிந்தித்து பாருங்கள், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதில் நம்ம எவ்வளோ % வெளிப்படுத்துகிறோம் மற்றவரிடத்தில். அந்த குறைந்த சதவீதம் நாம் வெளிப்படுத்துறதில் எத்தனை பேர் அவரை அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு குறைந்த % உதவியாக இருக்குது? சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மோடு நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நன்றி தகப்பனே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர். எவ்வளவு அன்பாக இருந்தால் உடைய குமாரனையே எங்களுக்கு தந்திருப்பீர் தகப்பனே. அந்த அன்பை பெற்ற நாங்கள், அந்த அன்பை ருசி பார்த்த நாங்கள் அதில் எத்தனை வெளிப்படுத்துகிறோம் என்ற ஒரு கேள்வியை இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு வைக்கிறீர் தகப்பனே. ஆமாம், அன்பாக இருக்கிறோம் என்று, உண்மை அறிந்தோம் என்று, உண்மை நிலைத்திருக்கிறோம் என்று வெறும் வார்த்தையினால் சொன்னால் பத்தாது தகப்பனே. அதை கிரியையினால் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு உடைய பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையும் உடைய கிருபையும் என்றென்றும் எங்களோடு இருக்க கிருபையாக இதை பார்த்து கொண்டிருக்க ஒரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. பிசாசனுடைய எந்த விதமான வஞ்சகத்திலும் சூழ்ச்சியிலும் சிக்கிவிடாதபடி என்றென்றும் உண்மையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இரண்டாம் வருகையிலே நாங்கள் எல்லோரும் இவர் நேசர் என்று அவருடைய உம்முடனே சேர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக, இவரை நாங்கள் அறிவோம் என்று சொல்கிற கூட்டத்தில் உம்முடனே நாங்கள் சேர கிருபையாக இருங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.